திண்டுக்கல்லில் மழை குறைவு, அதிக காற்று காரணமாக வாழை இலையின் வரத்து குறைந்து விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள வத்தலக்குண்டு, கோவிலூர், குட்டத்துப்பட்டி, வீரக்கல், கன்னிவாடி, தர்மத்துப்பட்டி, வக்கம்பட்டி, தாடிக்கொம்பு, செட்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாழை பெருமளவில் பயிர் செய்யப்படுகிறது. இங்கிருந்து திண்டுக்கல் கமிஷன் கடைகளுக்கு கொண்டுவரப்படும் வாழை இலை கட்டுகளை ஏலத்தின் மூலம் வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். தற்பொழுது புரட்டாசி மாதத்தில் முகூர்த்த நாட்கள், கோவில் திருவிழாக்கள் அதிகமாக இல்லை என்றாலும் வாழை இலையின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. போதிய மழையின்மை, அதிக காற்று காரணமாக வாழை இலைகள் கிழிந்து விடுவதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. எப்பவுமே பொட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா கட்டு 300 500 தான் விற்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை காற்றடிக்கிறதுனால வரத்து கம்மியாகி போச்சு. இப்போ கமிஷன் மண்டியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டெய்லி 100 கட்டு 150 கட்டு வரும், விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100 கட்டு வர இடத்துல 30 கட்டு 20 கட்டு வரனால விலை ஓவராகி 2500 2700 வரை விற்கிது. நாங்கள் அதை வாங்கி சில்லறை வியாபாரமாக விற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு கட்டு வாழை இலையின் விலை 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் சில்லறை விற்பனையில் ஒரு இலை 7 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வரும் வாரங்களில் காற்றின் வேகம் குறைந்தால் மட்டுமே வாழை இலையின் வரத்து அதிகரித்து விலை குறையும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.